வணக்கம். அதாவது என்னோட ஸ்டூடண்ட்டு ஒருத்தர் கேட்டாரு, "ஜூனியர் கிரேடுக்கும், சீனியர் கிரேடுக்கும் என்னங்க மேடம் வித்தியாசம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நான் சொன்னேன், "ஜூனியர் கிரேட்னா ஒரு நிமிஷத்துக்கு 30 வார்த்தைகள், 30 வேர்ட்ஸ் பர் மினிட். அதில் வந்து 1500 ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். அதுக்கு டைம் வந்து 10 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரீ ஜூனியர்னு ஒன்று இருக்குது. அது வந்து 25 வேர்ட்ஸ் பர் மினிட். அதில் வந்து 1250 ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. அதுவும் 10 மினிட்ஸ் தான். தென் சீனியரில் வந்து பார்த்திங்கன்னா 45 வேர்ட்ஸ் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 45 வேர்டு அடிக்கணும். அதாவது 2250 2250 ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். அதுவும் 10 மினிட்ஸ் தான் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா? இல்லை, எனக்கு தெரியல, என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற. இது வந்து ஸ்பீடில். அது போக நமக்கு வந்து செகண்ட் பேப்பர் இருக்குது. செகண்ட் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியருக்கு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் லெட்ரு, பிஸ்னஸ் லெட்டர், சர்க்குலர், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போது நமக்கு வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒரு டைப்ரைட்டிங் படிக்கும்போது செகண்ட் பேப்பர் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். டைப் படிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னால் இப்போது நம்ம ஸ்டேட்மெண்ட் அடிக்கும்போது அது எதுக்காக அடிக்கிறோம், எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி பிஸ்னஸ் லெட்டர்னால் என்ன, அதனோட எக்ஸ்ப்ளனேஷன், ப்ரொஃபஷனல் லெட்டர்னால் என்ன, அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் வரும். சர்க்குலர்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுப்போம். கண்டிப்பாக ஒரு டீச்சரோட நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா பாஸ் ஆகணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஸ்டூடெண்ட்டும் கோஆப்ரேட் பண்ணினாதான் இது செய்ய முடியும். அதுதான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லோரும் டைப்ரைட்டிங் படிங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை, காலேஜில் பிளேஸ்மெண்ட்டுக்கு வர்றாங்க, சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்க வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் டைப்ரைட்டிங் வந்து ஜூனியர், சீனியர் எல்லாம் படிங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் படிங்க. இப்போ நான் அடுத்த ஷார்ட்டில் வந்து நான் வந்து கண்டிப்பாக பிஸ்னஸ் லெட்டர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு லெட்டராக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவேன். நல்லா கவனிங்க.